இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களை எப்படி வாக்கியமாக அமைத்து அதை எப்படி பேசுவது என்று தொடர்ந்து நாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஹேஸ் அண்ட் ஹேவ். I, we, you, they, name. For all this we should use have. He, she, it. Singular. இதுக்கெல்லாம் நீங்க has use பண்ணணும். So this is the normal formula. I, we, you, they, name. Any name. You should use have. Sorry, plural. I, we, you, they, any plural, you have to use have. He, she, it, any singular or any name, you should use has. So this is the normal formula. அவங்க புது கார் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம்? தே பார்த்துட்டோம், அவர்கள் புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள். வாங்கியிருக்காங்க இல்லையா, வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். எதை? புதிய கார், நியூ கார். தே ஓகே ஆகி போச்சு. புதிய கார், நியூ கார் நீங்களே போட்டீங்க, நீங்களே எழுதியாச்சு. வாங்கி இருக்கிறார்கள் எப்படி எழுதணும்? தே வந்தாலே have. They have. வாங்கி இருக்கிறார்கள் bring, sorry, buy, bought, bought. இதானே நம்ம நேத்து பார்த்தோம். Last session we have seen buy, bought, bought. They have bought. They have bought a new car. They have bought a new car. அவர்கள் ஒரு புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள். பை, பாட், பாட். மூன்றாவதாக வரக்கூடிய இந்த பாட்டை தான் நீங்க போடணும். சார் இந்த பாட்டு போடலாமா சார் அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ். அதே பாட்டு தான், ஆனா இது பாஸ்ட் டென்ஸ். இது போடக்கூடாது. மூணாவதா வரக்கூடிய இந்த பாட்டை தான் நீங்க போடணும். சார் ஸ்பெல்லிங் எல்லாம் ஒண்ணுதான் சார் அப்படி இருந்தா கூட யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். மைண்ட்ல ஜாகிரதையா இது நீங்க you should keep in mind. So they have bought a new car. அவர்கள் ஒரு புதிய கார் வாங்கி இருக்கிறார்கள். வாங்கினார்கள் அப்படின்னா பாட், அதுக்கும் பாட்டு தான். வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். they will buy. வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். they will buy. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்கக்கூடியது இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல வாங்கியிருக்காங்க, அதான் வாங்கியிருக்காங்க. அதை நீங்க சொல்றீங்க. அத எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have bought a new car. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என் நண்பர்கள். என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்கிறார்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரைக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க? மதுரைக்கு போயிருக்கிறார்கள். போனார்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். போவார்கள் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். தே வில் கோ. போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். போயிருக்காங்க. இது எப்படி சொல்லுவீங்க நீங்க இங்கிலீஷ்ல? ஹவ் வில் யூ ஸ்பீக் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ்? மை ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்கள். சிங்குலரா ப்ளூரலா? மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் இல்லையா? மை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூரல் வந்தா என்ன வரும்? ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? ஹேவ். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ். போயிருக்காங்க. போறதுக்கு என்ன? கோ. பாஸ்ட் டென்ஸ் என்ன கோவுக்கு? வெண்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கான். கோ ஒண்ணு, வெண்ட் ஒண்ணு, கான் ஒண்ணு. சில வேர்புக்கு பாத்தீங்கன்னா மூணுமே பிளே, பிளேடு, பிளேடு இந்த ஈடி போட்டா போதும். ஆனா இந்த மாதிரியான வேர்புக்கு பாத்தீங்கன்னா வேற வேற வரும். கோ, வெண்ட், கான். My friends have மதுரைக்கு போயிருக்காங்கன்னு நீங்க எழுதணும். நீங்க பேசணும். My friends have dash. மதுரைக்கு போயிருக்காங்க. எப்படி நீங்க எழுதுவீங்க? எப்படி நீங்க பேசுவீங்க? திங்க் பண்ணி வைங்க. நீங்க பேசி பேசி பழகி பாருங்க. நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம்.